Hi dears, Assalamualaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். கொஞ்சம் வயசாயிடுச்சுனாலே மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, அந்த வலி இந்த வலின்னு வந்துடுது. ஸோ இந்த மாதிரிலாம் வலி வராமல் இருக்கணும்னா மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஹெல்தியான ரெசிபியும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான பெயினையும் நீக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எலும்பு தேய்மானத்தினால மூட்டுகளில் எண்ணெய் சுரப்பு குறையிறதுனால இந்த மாதிரியான வலிகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வலிகள்லாம் சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு குக்கரில் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். 2 ஆட்டுக்கால் அல்லது 4 ஆட்டுக்கால் எப்படினாலும் நீங்கள் வாங்கி சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்கால் ரொம்ப ஈஸியாக நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணலாம். எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், தனியாக போடுறேன். இப்போ இது கூட மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், அரை தக்காளி அல்லது ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் போட்டுக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கீராமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி இதுக்கு நம்ம சேர்க்கக்கூடாது. காரத்துக்கு முழுக்க நம்ம மிளகு பொடி சேர்த்தா தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகு பொடி சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்போதுமே சூப் செய்யும் போது அதிகமாக சேர்த்துறாதீங்க, கம்மியாக இருந்தாலும் கடைசியாக நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரும்போது உப்பு நம்ம கரெக்டான பதத்துக்கு போட்டோன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்கவே தேவையில்லை. இந்த ஆட்டுக்காலோட அந்த முட்டிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய எண்ணெய் பதமே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கூட நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வதக்கி விட்டும் செய்வாங்க அல்லது இந்த மாதிரியும் செய்வாங்க. வதக்கி விட்டு செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடியும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சீரகப்பொடியோ அல்லது சீரகமோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு இது ஒரு 4-5 விசில் போல் விட்டுக்கலாம். நல்ல இலசான ஆடாக இருந்துச்சுன்னா 3-4 விசில்லையே நல்லா வெந்துடும். ஒரு வேளை லைட்டாக கொஞ்சம் பெரிய ஆடு முத்தின ஆடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 7-8 விசில் கூட விடுற மாதிரி இருக்கும். ஆட்டுக்கால் பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் தான் குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்களாம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா சாஃப்டாக வரது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வேளை சரியாக வேகலைன்னா மறுபடியும் குக்கர் மூடிட்டு ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இதில் நம்ம ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்கல. ஆனால் இந்த ஆட்டுக்காலில் இருக்கக்கூடிய எண்ணெய் பதம்லாம் பிரிஞ்சு எண்ணெய் சேர்த்த மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. முன்னெல்லாம் உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்குது, கை கால் இடுப்பெல்லாம் வலிக்குதுன்னா இந்த மாதிரி எடுத்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அதுலேயே உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், உடம்புல இருக்க நோயெல்லாம் பறந்து போயிடும். இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நம்ம கடிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக கழண்டு வரணும். அந்த மாதிரி அளவுக்கு நம்ம வேக வச்சாதான் எல்லாருமே கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை நம்ம லைட்டாக வேகாத மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.